அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டைனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்காங்களோ அதுக்கு முன்னாடி எப்பவுமே உங்களுக்கு தெரியும் தேர்ஸ்டே வந்து நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தனால லேட்டாக தான் அப்டேட் பண்ணுவாங்க வீடியோ. எப்பவுமே வியாழக்கிழமையில லேட்டாக தான் இருக்கும் வீடியோ அப்டேஷன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு எக்ஸ்பைரியும் கூட கரெக்டுங்களா? எக்ஸ்பைரியில் நம்ம ஸ்டூடெண்ட் 0 to 0 கால் கான்செப்ட் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். மார்க்கெட் வெறும் 50க்குள்ளே சைட்வேஸ்ல ட்ரேட் ஆனால் நம்ம 0 to 0 எப்படி ஒர்க் ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ரூலை மிஸ் பண்ணிடாதீங்க. டைமிங் 2 டைமிங் கொடுத்துருக்கேன். அந்த டைமிங்ல கிடைக்கும் பொழுது இன்ஸ்டன்டா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். அது எக்ஸிட் ஆயிடுங்க. அந்த ரூலை மிஸ் பண்ணுங்க. ஏன்னா 0 to 0 கால் நான் பண்றது கிடையாது, சொல்லி கொடுக்குறதோட சரி. அந்த 0 to 0 கால்லே சேஃப் ட்ரேட்னு ஒன்று இருக்கு. அந்த சேஃப் ட்ரேடை வர அன்னைக்கு நான் 0 to 0 கால் நானும் என்ட்ரி எடுப்பேன். புரியுதுங்களா? ஏன்னா ஜீரோன்னு தெரிஞ்சு யாராவது ஒரு தொழில் பண்ணுவாங்களா? அதனால நான் அதை சொல்லிக் கொடுக்கறது சரி. ஆனா எல்லா நாள் எல்லா வீக்கும் அந்த 0 to 0 கால் அச்சீவ் ஆயிருக்கும். அதுதான் நம்ம மேக்ஸ் உடைய பியூட்டி. சரி, நம்ம எல்லாமே கணக்கின் அடிப்படையில் அணுகிறோம். நாம வந்து எந்த இது என்னன்னே தெரியாது. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறுதா, பிரைஸ் ஆக்ஷன் மாறுதா, நியூஸ் எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ஆனா ஒரு புள்ளி ஒரு பிரைஸ் வச்சுக்கிறோம், அதை வச்சுதான் சொல்றோம். அப்போ ஒரு பிரைஸ் மட்டும் கிடையாது, இதுல இந்த சைக்கிள் மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கணும். எந்த சைக்கிள் வேணாலும் நம்மளால கொடுக்க முடியும். அதுதான் மேக்ஸ். 25,000 கொடுக்கலாம், 24,900, 24,800, 25,100, 25,200, எனி ஸ்ட்ரைக் எல்லாத்துக்குமே தனித்தனி கால்குலேஷன்ஸ் இருக்கு. அப்போ அது கால்குலேட் பண்ணி அதனுடைய வேல்யூ எடுத்து தான் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? அதனால மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க. ஆப்ஷன் பையிங் மட்டும் நான் சொல்றேன். ஓகேங்களா? இன்னைக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பயமா இருக்கு எனக்கு ட்ரேட் பண்றதுக்கு வந்து கரண்ட் வீக்ல பண்ணா பிரீமியம் இரேஸ் ஆகுது, பயமா இருக்குன்னா நம்ம கால்குலேஷனை போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில நம்ம கால்குலேஷன் எப்படி எடுத்து கால்குலேட் பண்ணுவோம், கால்குலேட் பண்ணி அதில் ட்ரேட் பண்ணுங்க பயமா இருக்கு. ஆனா எக்ஸ்பைரி டேல தான் நிறைய நீங்க லேர்ன் பண்ண முடியும், கற்றுக்கொள்ள முடியும். மார்க்கெட் எங்க போகும், அந்த பிரீமியம் என்ன ஆகுன்றதை நீங்க சொல்லிட முடியும். ஓகேங்களா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். சரி, இன்னைக்கு 25,000 புட்டு 22 ரூபீஸ்க்கு மேல இருந்தா மார்க்கெட் இறங்கும், 22 ரூபீஸ் கீழே இருந்தா மார்க்கெட் ஏறும். நல்லா கவனிங்க, நான் மார்க்கெட் இறங்கும் ஏறும் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதை வாங்குவீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. அப்போ 22 ரூபீஸ் இருக்கும்பொழுது உங்க முடிவு எடுத்து, அதே போல அது 20 ரூபீஸ் மேலே ஏறினாலும் ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணும், ஆர் அப் ஆகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு விலையில இருந்து திரும்பணும், டவுன் ஆகும். ஆனா இந்த 22 ரூபீஸ்ங்கிறது மஸ்டா ரியாக்ட் ஆகும். இன்னைக்கு எக்ஸ்பைரி டே 22 ரூபீஸ் கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் இதுக்கு போகும், மறுபடியும் இப்படி வரும், போயிட்டு இப்படி வரும், இப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதை பிரேக் பண்ணி 22 ரூபீஸ் மேலே சஸ்டெயின் ஆயிட்டாங்கன்னா அது மார்க்கெட் வேற டைரக்ஷனே அப்படி வேற மாதிரி இருக்கும். சூப்பரா. ஓகேங்களா? அப்போ அந்த 22 ரூபீஸை வச்சு உங்க டெக்னிக்கல் கூட மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க. பப்ளிக் டொமைன்ல யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எனி பப்ளிக் டொமைன்ல யார் கொடுக்குறதையும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க.